மத்திய சென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் அமைச்சர் சேகர் பாபுவுடன் இணைந்து சேத்துப்பட்டு வேம்புலியம்மன் கோவில் பகுதியில் பிரச்சாரம் செய்து வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலானது வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசியல் கட்சியினர் தங்களது தேர்தல் பிரச்சாரத்தினை மிக தீவிரமாக மேற்கொண்டுள்ளனர். அந்த வகையில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய தயாநிதி மாறன் அவர்கள் இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அந்த வகையில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எழும்பூர் பகுதியில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்ட தயாநிதி மாறன் அவர்கள் வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே பிரச்சாரத்தை மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் பொழுது அவர் நடந்து சென்று வீதி வீதியாக பொதுமக்களிடையே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடையே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அது மட்டுமல்லாமல் அவர் மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது செய்த சாதனைகளை சொல்லியும் மற்றும் 2021ஆம் ஆண்டு ஆட்சியில் அமர்ந்த திமுக செய்த சாதனைகளை சொல்லியும் உதயசூரிய சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பொதுமக்களிடையே கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.